ஆக்சுவலி இந்த யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருக்குமே முதல்ல வணக்கம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் எந்த விதமான கால்ஸோ அது எதுவுமே நம்ம கொடுக்கறதில்ல. வெறும் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இது. ஸோ அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான இன்புட்ஸ் இதில் கிடைக்கலாம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஓகே, மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்காங்க, சூப்பராக சப்போர்ட் இருக்காங்க. ஸ்பின்னிங் கற்றுக்கலாம். ரெண்டு பக்கமும் 6 போட்டிருக்கிறாங்க. கார்த்திகேயன் சார், மீட்டில் போடுங்க சார். தேங்க்யூ சார். ஸோ இதில் உடைக்கிறான். வா, புதுசாக உடைக்கிறான் இல்லையா? மினிட்ஸ் 4வது நிமிஷம் ரன்னிங்கில் இருக்குது. கேண்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலோட அந்த இதுக்கு உடச்சிட்டு உள்ளே வரானா இல்லை கீழே போகிறானான்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இவன் கீழே தான் போகிறான். ஸோ கால் ஆப்ஷனில் ஒரு 50% ஒரு லைன் போட்டு பார்ப்போம். வருவானா தொட மாட்டானான்னு தெரில, பார்க்கலாம். மேலே பறந்துகிட்டே இருக்கிறாரு. சரி, 800 மாற்றிடலாம்.
ஐயா சொல்லுவாரா? தொட்டா ஒரு புட்டாசம் போலாமா? அப்படின்னா இந்த 5 மினிட்ஸ்ல இந்த லைன் வந்து தொடரும் பார்ப்போம். நல்லாவே கீழே இறங்கிட்டு இருக்கோம். படுக்கலாம். ஐயா அது பாருங்க, இது வந்து ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட். இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு, இது பாருங்க. தொடர்ச்சியா அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. இப்போ அந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு அவன் கீழே போறான் அப்படின்னா, எகைன் எப்படி மார்க்கெட்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா, இப்போ இங்க இருந்து மேல இருந்து கீழே வந்துட்டான். வந்துட்டு எகைன் இந்த லைன் இருக்கு பாருங்களா, இந்த லைனை தொட்டுட்டு அவன் இப்படி போவான், ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு போவான். அது பார்க்கலாம், பண்றானான்னு பார்ப்போம். அப்படி பண்ணாதான் நம்ம ட்ரேடு பத்தி யோசிக்க முடியும். இந்த நேரத்தில் நம்ம ட்ரேடுக்கு போகக்கூடாது, ரொம்ப ரிஸ்க் இது. கீழே உடைச்சிட்டு மறுபடியும் இந்த லைனை, இதுதான் சப்போர்ட் லைன், இது தொட்டுட்டு அகைன் இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு புட் ஆப்ஷன்ல நம்ம கவனம் செலுத்தலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. கேண்டில் உடைக்கல. அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ்லயாவது ஒரு 50% வரணும் அவன். எட்நூத்தி 52 852 தொடுவானா அவன், பார்ப்போம். தொட்டுட்டு கீழே இறங்கினா கூட சந்தோஷமா இருக்கலாம். கன்ஃபர்மேஷனே இல்லாம இருக்கு இப்போதைக்கு. இந்த கேண்டில நம்ப கூடாது. இந்த மாதிரி ஃபுல் பாடி வச்சிருந்தா எப்போ வேணாலும் ரிவர்ஸ் அடிக்கலாம். ஸோ இது கன்ஃபர்மேஷன் கேண்டில் இல்லை, இது உடைக்கலாம். பட் ஆனாலும் உடைச்சாலும் கீழே வந்துட்டு மறுபடியும் இங்கே போய் டச் பண்ணிட்டு கீழே போனால் தான் எடுக்க முடியும், இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். பார்க்கலாம். ஒன் மினிட்ல பார்த்தாலும் இந்த இடத்துல ஒரு ஒரு சின்னதாக கரெக்ஷன் இருக்கு. இப்போ 1 மினிட்ல நம்ம பார்த்தா கூட இந்த டச்சிங் வரணும். 268 ரூபாய் 60 பைசா, அட்லீஸ்ட் ஒரு 269 டச் பண்ணிட்டு இன்னொரு செல்லிங் கேண்டில் வந்துச்சுன்னா ஒரு புட் ஆப்ஷனை பத்தி யோசிக்கலாம். பார்க்கலாம். இந்த மாதிரி இப்ப மேல போறான் இல்லையா, ஒரு கிரீன் வைக்கிறான்ல, இந்த கிரீனுக்கு அப்புறம் ஒரு சின்னதா ஒரு ரெட்டு கொடுத்துட்டு புட் ஆப்ஷனை நான் சொல்றேன் 23,800ல எகைன் ஒரு செல்லிங் கேண்டில் அப்படி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணா நம்பி எடுக்கலாம். போவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்க்கலாம். ஓகே.
இந்த பாயிண்ட் டச் பண்ணி பார்ப்போம் பண்றாங்க. ஒரு மினிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு கேண்டில் ப்ரெஷர் இருக்கு, பையிங் அதாவது செல்லிங் புட் ஆப்ஷன் சொல்றேன். இது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சிருக்கான். அடுத்து ஒரு ஸ்பின்னிங் டாப் வச்சிருக்கான். அடுத்து தொடர்ச்சியா மேலே ஏறுறான், திருப்பி மேலே தான் ஏறிட்டு இருக்கான். இப்போ இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா இங்க இருந்து ஒரு 10 பாயிண்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். எனக்கு என்னமோ இந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டு கீழே இறங்கினா இன்னும் நல்லா போவான்னு நினைக்கிறேன். அப்படி போனா இன்னும் நல்லா போவான், இல்லாட்டி எகைன் இங்க வருவான் அவன் எடுக்கிறதுக்கு. ஸோ வெயிட் அண்ட் சி. இந்த கேண்டில் பாருங்க, நல்லா இந்த இடத்துல ஒரு புட் தான் சப்போர்ட்டை உடைக்கிறான். இப்போ பெரிய சப்போர்ட். இதை உடைச்சானா எங்க போவான் அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த சப்போர்ட் அடுத்தது இங்க தான் இருக்கும். இந்த இடம் தான் சப்போர்ட் இருக்கு. இதுக்கு அடுத்தது இதை உடைச்சிட்டான் அப்படின்னா எங்க இருக்கான்? அப்ப இங்க இருக்கானா? இப்போ இதுக்கு அடுத்து இங்க தான். ஏன்னா தொடர்ச்சியா இங்கே தான் 6 ரிஜெக்ட் ஆயிருக்கு, திருப்பி இங்க இருந்து ஒரு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த இது வரைக்கும் வரலாம். 22,923 வரைக்கும் வருவானா பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். ஐயா என்ன முடிவு பண்ணிருக்கான்னு பார்ப்போம். போக போக தான் தெரியும், பற்றி தெரியாது. வெயிட் அண்ட் சி. உள்ள வரலாம். கரெக்ட். எஸ். 23,744 தொட்டுட்டு கீழே இறங்குவானான்னு பார்ப்போம். இருபத்தி 23,744 டச் பண்ணிட்டு கீழே போனா ஒரு புட் ஆப்ஷனுக்கு நம்ம யோசிக்கலாம். கிரேட். டச் பண்ணிட்டான். 48. எஸ், சூப்பர். ஸ்பின்னிங் டாப்பா ஃபார்ம் ஆச்சுன்னா மறுபடியும் உள்ள வரைக்கும் தான் யோசிப்பான். இல்ல அந்த ப்ரெஷரோட கீழே இறங்கிட்டான் அப்படின்னா கீழே இறங்கிடும் போயிடும். பாப்பா இவன் ஸ்பின்னிங் டாப்பா ஃபார்ம் பண்றானா இல்ல ஒரு பெரிய விக் வச்சுட்டு கீழே இறங்குவானா, ஒரு ப்ரெஷரோட வெயிட் பண்ணலாம். ஸ்பின்னிங் டாப் தான் வச்சிருக்கான். அப்படின்னா இங்கதான் என்ட்ரி. இந்த இடம் இதை க்ளோஸ் கொடுத்துட்டானா ஏன் இந்த லைன் போட்டான் அப்படின்னா இந்த இடத்துல அந்த விக் அவன் க்ளோஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட இந்த விக்ல ப்ரெஷர் இருக்கு, இந்த ப்ரெஷரை தாண்டி வரணும் அவர்.
இந்த பேரிஸ் எல்லாம் கிராஸ் பண்ணாருன்னா அப்படின்னாக்கா இங்க ஒரு கால் ஆப்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த இடம். ஸோ சூப்பராக உடைக்கிறானா. இதை க்ளோஸ் கொடுக்கணும், இந்த பேரிஸ் கேண்டில க்ளோஸ் கொடுக்கணும். எஸ், இதுக்கப்புறம் செல்லை பத்தி யோசிக்க வேணாம். பைக் பைக் மாறிடலாம் நம்ம. க்ளோஸ் கொடுப்பறான்னு பார்ப்போம். இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. இதுவே இந்த இடத்துல ஒரு ஸ்பின்னிங் டாப் இல்லாம நல்ல ஒரு பெரிய விக் வச்சுட்டு நல்ல ஒரு ப்ரெஷரோட இங்க க்ளோஸ் பண்ணியிருந்தானா கண்ணை மூட்டு ஒரு செல்லிங் போயிடலாம். 23,800 புட் ஆப்ஷன்ல 268 கிராஸ் பண்ணியிருந்தானாக்கா நமக்கு அழகா ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே இப்போ கால் ஆப்ஷனுக்கு மாறிட்டான். கால் ஆப்ஷன்ல அதை க்ளோஸ் கொடுக்கணும். 23,787 இல்லை 23,788 கூட வைங்களேன். அதை க்ளோஸ் கொடுத்துருக்கணும், ஆனா கொடுக்கல. பார்க்கலாம், இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, என்ன பண்றான்னு பார்ப்போம். ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி ஃபார்ம் பண்றான். ஏறின வேகத்துக்கு இறங்கிட்டானே, அப்ப கால் பக்கம் திரும்ப மாட்டானோ. இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. புட் ஆப்ஷன்ல இது வந்து ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு எங்கல்ஃபிங் போட்டிருக்காங்க அந்த இடத்துல. இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேடு போயிருந்தா இந்த இடத்துல அந்த ஒரு வாய்ப்பு நம்ம பயன்படுத்தினோம்னா கிட்டத்தட்ட பெனிஃபிட் பண்றதுல பார்க்கலாம். ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுங்க, நல்ல குட்டையை குழப்புறாங்க. எந்த பக்கமும் ட்ரேடு போறதை பத்தி யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நல்ல குட்டையை குழப்பிட்டு இருக்கிறான்.
யார் யாரெல்லாம் ட்ரேட் எடுக்கிற ஐடியால இருக்கீங்க? ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்ப்போம். யார் யாரெல்லாம் ட்ரேட் எடுக்கிற ஐடியால இருக்கீங்க? ஓகே, சூப்பர். ஸோ கவனமா நிதானமா எடுங்க, அவசரமே இல்லை. கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. எந்த பக்கம் போறேன்னே தெரியாம நிக்கிறான் அப்போ நடுவுல. புட் ஆப்ஷனை பார்த்தா பையிங் ப்ரெஷர் அதிகமா இருக்கு. அதாவது கால் சைடு போறவங்க தான் அங்க அதிகமா இருக்கிறதா காட்டுது. இது ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு மேல போவானோ? இந்த சண்டை எப்ப முடியும் தெரியல. கால் பக்கிற திரும்ப மாதிரி இருக்கு. கால் சைடு 230, 230ல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பார்க்கலாம், ஒரு 10ல இருந்து 20 பாயிண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேல க்ளோஸ் கொடுத்தானா 788 க்ளோஸ் கொடுத்தானாக்க ரெண்டு பக்கமே அடிக்கிறாங்களே. செல்லர்ஸும் மேல அடிக்கிறானுங்க, பையர்ஸும் கீழே அடிக்கிறானுங்க. $45, $44, $42, $41, $40 பார்ப்போம். க்ளோஸ் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். அப்படி க்ளோஸ் கொடுக்கலன்னா மறுபடியும் அதே இடத்துல ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு மறுபடியும் மேலே போகிறத பற்றி யோசிப்போம். ரெண்டு லைன் 52, 63 செக் பண்ணிடலாம். 53 தான் கரெக்ட். பாருங்க, ஒரு கன்ஃபர்மேஷனே கொடுக்கல பாருங்க. ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கான் பாருங்க. ஏதாவது ஒரு பக்கம் உடைக்கணும்ல, உடைச்சா தானே நம்ம ட்ரேட் எடுக்கிறவங்க யோசிப்பாங்க என்ன பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த பக்கமே உடைக்கல, நடுவுலயே நிக்கிறான் இப்போ. ம். 1 minute, 5 minutes and 15 minutes நடக்குதுங்க.
15 மினிட்ஸில் பார்க்கும்போது கீழே போகிற மாதிரி தான் காட்டுறான். 15 மினிட்ஸில் பார்க்கும்போது 5 மினிட்ஸ்லேயும் அதே தான். ஒன்றும் மேலே ஒரு சிக்னலே தெரில. வாலட்டையில் தான் இருக்குது. மார்க்கெட் எங்கே இருக்கு எங்கே பார்ப்போம். இருபத்தி மூணு ஏழு தானே வரணும். ஏன் வரல? ஆரம்பிங்க. 469 கட்டிட்டுருக்காங்க. மட்டும் வித்தியாசமாக காப்பான். சரி, ஓகே பார்க்கலாம். ஆ, கீழே தான் வர்றான். கீழே உடப்பானா? இங்கே இருக்கான் பாருங்க. இந்த விக்கு இது வரைக்கும் தாண்டாதான். புட் ஆப்ஷன் பக்கம் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டி சைடு போறதுக்கு. ஆனா ஏன் இங்கேயே நின்று அரைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த கேண்டில் கன்ஃபார்ம் கொடுத்துருக்கணும், இதுல கன்ஃபார்ம் கொடுக்கல. ஸோ அதனால இங்கேயே ஒரு டவுட்டு தான் மேலே போவான்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் டாப் போட்டிருக்கான். இந்த ஸ்பின்னிங் டாப் உடச்சி கீழே போகணும். அப்பதான் கீழே உடைக்கலாம். பார்க்கலாம். எஸ், 240 தாங்க கன்ஃபர்மேஷன். 240 உடச்சி மேலே க்ளோஸ் கொடுக்கணும். அவன் 2 மினிட்ஸ் இருக்கணும். கம்பெனி 39. இன்னொரு 1 மினிட் இருக்கு. ஓகே, சூப்பர். 240 என்ட்ரி போட்டிருந்தாங்கன்னா கரெக்டா ஒரு 50 வரைக்கும் போவான். 245 ஐஎஸ்டி எவ்வளோ? ஸ்கால்பிங் பண்றவங்க குடுக்குன்னு ஓடி வந்திருப்பாங்க நேரம். 3 பாயிண்ட்ல இருந்து 4 பாயிண்ட் அழகா போலாம். 4.95 பாயிண்ட் கொடுத்தான். அழகாதான் நிக்கிறான். இப்போ இவனுக்கு ஸ்டாப் லாஸ் யாரு அப்படின்னா அந்த விக்கு தான். இந்த விக்கு தான் ஸ்டாப் லாஸ். 225 ரூபாய் அப்படின்னா 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். டார்கெட் ஒரு 15 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகே, 247. 248. 48 வரைக்கும் போயிட்டானா? 8 பாயிண்ட் கொடுத்துட்டானா? வேற மாதிரி. போயோ போ போ நீ போ. அவ்வளவுதான்.
51. சூப்பர். வேற மாதிரி 56 போயிட்டான். 15 பாயிண்ட்லாம் அசால்ட் பண்ணிட்டான் இப்போ. வா 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 20 பாயிண்ட் கொடுத்துட்டானா? இல்ல, 20 பாயிண்ட்டுக்கு 0.15 கம்மி. 19 பாயிண்ட் அசால்ட்டா. இப்படி இருக்கணுங்க ட்ரேட்னா, சும்மா ஜம்முன்னு. பெரிய மொமெண்டம் காத்துட்டு இருக்கு. பெரிய ப்ராஃபிட் வேணுன்றவங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடுங்க. மினிமம் ப்ராஃபிட் வேணுங்கிறவங்க க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா ஸ்ட்ரெஸ் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. சக்சஸ் 40 to 59. ஓகே, நம்ம முடிச்சுக்கலாமா? யார் ட்ரேடு எடுத்தவங்க யாரு? 240ல 19 பாயிண்ட் பிடிச்சவங்க யாரு? வாழ்த்துக்கள். இவனெல்லாம் நம்பாதீங்க, இவனெல்லாம் நம்பாதீங்க. இவன் தொட்டுட்டு மறுபடியும் கீழே போயிடுவான். அவன் இவன் ஒரு ஃப்ராடுக்கார பையன். இதை உடைக்க முடியாது. ஏன்னா இங்க ஒரு ஸ்பின்னிங் டாப் இருக்கு. அந்த ஸ்பின்னிங் டாப் உடச்சு கீழே வந்துட்டான். இப்ப அவன் மேல போறதா இருந்தா இந்த லைனை உடைக்கணும். அவன் இந்த லைனை உடைச்சாதான் அவர் மேல போவாரு. அது வரைக்கும் சும்மாலாம் சீனை போட்டு மறுபடியும் கீழே இறங்குவாரு. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு பாருங்க, வேடிக்கை. அது உடைக்கணும் மேல. உடைச்சாதான் அவருக்கு திருப்பி காலாச்சனை பத்தி யோசிக்க முடியும். இந்த கேண்டில் அவன் என்கல்பிங் பண்ணிட்டானுங்களேன், அருமையான கன்ஃபர்மேஷன் கால் சைடு. இந்த கேண்டில் அவன் உடைச்சிட்டான். இன்னும் 1 நிமிஷம் இருக்கு. ஒரு 53 செகண்ட் பீட் பண்ணுவானா? சரி, நம்ம யூடியூப்ல இருக்கிறவங்கள அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேடு பார்த்தீங்க. ஸோ என்ஜாய் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில்